பாரதியார் சொன்ன ஒரு கவிதை. தோல்வி உங்களில் எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா? நாங்கள் அந்த ஒரு பிரச்சனையை பார்த்து பயப்படும் போது அல்ல, அந்த பிரச்சனையை கண்டு நாங்கள் விலகி செல்லும் பொழுதுதான் அந்த தோல்வி உங்களுக்குள் நிச்சயப்படுத்தப்படுகிறது. எனவே நாங்கள் தோல்விகளை கண்டு பிரச்சனைகளை கண்டு நாங்கள் பயப்படக்கூடாது என்பதை தான் நாங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அறிய தருகின்றோம். அதே போன்று உங்கள் அனைவருக்கும் தெரியும், மகாபாரதம் பார்த்திருப்பீர்கள், மகாபாரத போர் கேள்விப்பட்டிருப்பீர்கள், டிவியின் ஊடாக தொலைக்காட்சியின் ஊடாக பார்த்திருப்பீர்கள். அந்த மகாபாரதத்தில் வருகின்றது ஒரு விடயம். கிருஷ்ண பகவானும் பலராமரும் அந்த போர்க்காலத்தில் காட்டு வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ரெண்டு பேருக்கும் தூக்கம் வருகிறது. அப்பொழுது கிருஷ்ணர் சொல்கின்றார் பலராமரை பார்த்து, பலராமா, கொஞ்ச நேரம் நான் உறங்கிக் கொள்கின்றேன், நீ அதுவரையும் காவல் காத்துக் கொண்டிரு. அதற்கு பிறகு நான் விழித்தெழுந்த பிறகு நீ தூங்கி, நான் உனக்காக காவல் காக்கிறேன் என்று. அப்படி கூறிய பிறகு கிருஷ்ண பகவான் நித்திரைக்கு செல்கின்றார். பலராமா காவல் காக்கின்றார். அப்பொழுது ஒரு சிறிய உருவம் வருகிறது. சிறிய உருவம் வந்து சொல்கிறது, யாருடா நீங்கள், இங்கே யார் உங்களை அனுமதித்தது அப்படின்னு சொல்லி. அப்பொழுது பலராமர் கொஞ்சம் பயந்து விட்டார். பயந்த உடனே கொஞ்சம் பயந்து விட்டு அப்படி இருக்கும்போது இன்னும் சொற்ப நேரத்தில் அந்த உருவம் கொஞ்சம் பெரிதாக வருகிறது. இன்னும் நீங்க போகலையாடா, இங்கேயாடா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே இன்னும் பயப்படுறார். பயப்பட உடனே இன்னும் கொஞ்சம் அந்த உருவம் பெருசாகுது. பிறகு இன்னும் சொற்ப நேரத்தில் அந்த உருவம் போய் திரும்ப வருகிறது. இதுவரையிலும் எங்கட ஊருக்குள்ள நீ என்னடா செஞ்சு கொண்டிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, பலராமா பயந்து கிருஷ்ணான்னு கத்தி அப்படியே கீழே வந்துடுறார். விழுந்த உடனே கிருஷ்ணா பயந்து வந்துடுறாரு. என்ன செய்தாருன்னு சொன்னா, என்னோட தூங்க வேண்டிய நேரம் முடிஞ்சிட்டு போல, அதுதான் பலராமா கத்திட்டு சத்து போடுறாரு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் விழிக்கிறார். விழித்த உடனே கொஞ்ச நேரத்துல அந்த பெரிய உருவம் திரும்ப வருது. வந்த உடனே கிருஷ்ணன் கேட்குது, நீங்க என்ன போகலையாடா அப்படின்னு கேட்ட உடனே, நான் எதுக்கு போகணும் அப்படின்னு கிருஷ்ணன் கேட்கிறார். அந்த உருவம் கொஞ்சம் சின்னதாகுது. பிறகு இன்னும் சொற்ப நேரத்தில் அந்த உருவம் திரும்ப போய் திரும்ப வருகிறது. இன்னும் என்னடா செய்றீங்க இந்த காட்டுக்குள்ள அப்படின்னு கேட்க, கிருஷ்ணன் உனக்கு என்ன தேவை இருக்கிறது, நாங்க இங்க என்ன செய்தா உனக்கு என்ன அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே அந்த உருவம் இன்னும் சின்னதாகுது. பிறகு இன்னும் சொற்ப நேரத்தில் அந்த உருவம் போய் இன்னும் சின்னதாகுது. வந்த உடனே நீங்க இன்னும் போகலையா அப்படின்னு திரும்ப கேட்க, எதுக்காக நாங்க போக வேண்டும் என்று சொல்லி அந்த உருவத்தை பிடிச்சி இப்படி மார்பில் வச்சு கொள்றாரு. கொஞ்ச நேரம் சென்று பலராமர் என்ன செய்யறார், இழுத்து பார்க்கிறார். பார்த்த உடனே அங்க என்ன தெரியுது. அப்ப கிருஷ்ணன் சொல்றாரு, பலராமர், நான் பயந்து கீழே விழுந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், இங்க ஒரு பெரிய உருவம் வந்துட்டு கண்டீங்களா அப்படின்னு. அப்ப கிருஷ்ணன் டக்குன்னு எடுத்து காட்டுறாரு, இந்த உருவமா? ஆமாங்க. அப்ப நாங்க இதுல இருந்து நாங்க ஒரே ஒரு விஷயம் விளைய போடணும், பிரச்சனைகளை கண்டு நாங்க பயப்பட அந்த பிரச்சனை பெருசா உருவெடுக்கும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வோம். எனவே அந்த பிரச்சனைகளை கண்டு நாங்கள் முகம் கொடுக்கும் பொழுதுதான் அந்த பிரச்சனை எங்களை விட்டு விலகி செல்லும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அறிய காத்திருக்கின்றோம்.